எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர்னு போய் கேட்டிருக்காங்க. இல்லை இந்த மாதிரி போஸ்டிங் போகிறதுனால விசிக்கே தான் வருவாங்களா சார்? வேறு யார் வருவா? அவங்களுக்கு முழு நேர்மை தானே வேலை. நீ என்ன அந்த கட்சி அவங்க மேடையிலலாம் பேசுறதை பார்த்துட்டு தலித்துகள் முன்னேற்றத்துக்கு அந்த கட்சி நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? பேசாமல் இருப்பா. ரவிக்குமார் முதல் முறை எம்எல்ஏ ஆகும்போதே காலேஜ் ட்ரான்ஸ்ஃபரு, டீச்சர் ட்ரான்ஸ்ஃபரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்து அப்போவே வசூலை பார்த்தவர் அவர். புரியுதா? அவங்க வேலையே தான் விடு. ஸோ இவங்ககிட்ட 1 கோடி வாங்கியிருக்காரு சத்யபிரதா சாஹூ. அவர் சொன்ன என்ன விசிகா வந்தானே யாராக தானே எடுத்து வையா, சம்பாதிக்குதுன்னு பாருங்க, போய் எடுத்து வை என்றிருக்கிறார். கடந்த வாரம் மட்டும் சத்யபிரதா சாஹூ கான்ட்ராக்டர்கள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து 13 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறார். முதலமைச்சரோட மூக்கு கீழே உட்கார்ந்து இந்த வசூல்லாம் நடக்கிறத முதல்வர் எப்படி அனுமதிக்கிறார் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. ஜூனியர் விகடன் வரை இந்த செய்தி செல்கிறது. உங்கள் கவனத்திற்கு ஏன் வரவில்லை? இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருக்கணும்ல சார்? அனுப்பிச்சிருக்க வேண்டும். இந்த மாதிரி அலுவலகங்களுக்குலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை போக மாட்டாங்களா சார்? அங்கே செக்ரட்டரிக்கு எப்படி போவீங்க? செக்ரட்டரிக்கெலாம் போக மாட்டாங்க. மண்டகாஜா விஓ அவனாவது இருப்பான், கார்பரேஷனில் சரக்கு வாங்கி வச்சிருக்கவன் இருப்பான். அங்கே சென்றாலும் ஒன்றும் கிடைக்காது. சத்யபிரதா சாஹூ என்ன நேரடியாக செக்ரட்டரியேட்டில் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அப்போ துட்டு எத்தனை